விக்ரம் நடித்த டாப் 10 தமிழ் திரைப்படங்கள் தான் நம்ம இப்போ பார்ப்போம். முதல் படம் அந்நியன். இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. விக்ரம் பல கெட்டப்பில் நடித்திருக்கிறார். அம்பி, ரெமோ ஆண்டனியன் இந்த படத்துல ஸ்டனிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாரு. பொதுமக்களின் அக்கறையின்மைக்கு எதிரான சமூக செய்தி பத்தி இந்த படத்துல பேசியிருப்பாங்க. இரண்டாவதா பிதாமகன். இந்த படம் ஒரு டிராமா மூவி, தேசிய விருது பெற்ற படம். சமூக திறமைகள் இல்லாத கல்லறை பராமரிப்பாளராக விக்ரம் ரோல் இருக்கு. கச்சிதமான உணர்ச்சி பூர்வமான சக்தி வாய்ந்த நடிப்பா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. மூணாவதா படம். இந்த படம் ஆக்ஷன் காதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கும். ஒரே படத்துல 4 அவதாரங்கள், பாடி பில்டர், மாடல், மிருகம் போன்ற கூன் முதுகு, சிதைந்த மனிதன். அற்புதமான நடிப்பா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல 4வதாக ராவணன் படம். இந்த படம் ஒரு ஆக்ஷன் கலந்த டிராமா படமா இருக்கும். விக்ரம் ராவணனால் ஈர்க்கப்பட்ட ஒரு பழங்குடி தலைவராக நடித்திருப்பார். புராணங்களில் வேரூன்றிய தீவிர உணர்ச்சிகள் இந்த படத்துல இருக்கும். 5வதாக சேது. இந்த படம் ஒரு காதல் சோகம் கலந்த படமாக இருக்கும். இந்த படத்துல இமோஷனல் பெர்ஃபார்மன்ஸிஸா ரவுடியாக மனநலம் பாதிக்கப்பட்டவராக உணர்ச்சி பூர்வமான நடிப்பா இருக்கும். இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் படமா விக்ரமுக்கு அமைஞ்சிருக்கும். 6வதாக தூள். இந்த படம் ஆக்ஷன் கலந்த காமெடி படமா இருக்கும். இந்த படத்துல வர காமெடி இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. விக்ரமின் கிராமத்து வசீகரம், காமெடி டைமிங் ஆக்ஷன் இந்த படத்தை ஒரு பிளாக் பஸ்டராக மாற்றியது. 7வதாக சாமி. இந்த படத்துல ஸ்டைலான அணுகுமுறை கொண்ட போலீஸ் அதிகாரியாக விக்ரம் நடிச்சிருப்பார். பஞ்ச் வசனங்கள், ஆக்ஷன் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் இடம் பெற்றிருக்குது. 8வதாக தெய்வ திருமகள். மகளுக்கு காவலுக்காக போராடும் மனநலம் பாதிக்கப்பட்ட தந்தையாக இருப்பாரு. ஹார்ட் டச்சிங் இன்னசென்ட் பெர்ஃபார்மன்ஸா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. 9வதாக கடாரம் கொண்டான். இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும். கரடு முரடான தோற்றம், சர்வதேச அளவிலான காட்சிகள் மற்றும் துரத்தல் காட்சிகள் இந்த படத்துல அமைஞ்சு இருக்கும். 10வதாக பொன்னியின் செல்வன். இந்த படம் ஒரு வரலாற்று காவியம். ஆதித்ய கரிகாலன் ஒரு அக்கினி சோழ இளவரசனாக பல நட்சத்திரங்கள் நடிக்கும் படத்தில் சக்தி வாய்ந்த வசனம், தீவிரமான வெளிப்பாடுன்னு இந்த படத்துல விக்ரமுக்கு அமைஞ்சிருக்கும். விக்ரம் நடித்த படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச படம்னு காமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க.